முருகரை பார்க்க போலாமா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாம். போறது ரொம்ப தூரம். இப்ப பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, ஆனா இந்த கோயில் இல்ல, இன்னும் தாண்டி போகணும். இப்ப ஆஞ்சநேயர் இருப்பாரு. இப்ப பாருங்க ஐயனார் இருக்காரு. இந்த சிலையில 4 உருவம் இருக்கு. ஒரு ஆஞ்சநேயர், நரசிம்மர், அப்புறம் ஐயனார், வாராகின்னு சொல்லிட்டு இது போற வழியில நாங்க பார்த்தோம். லொகேஷன் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நாங்க போற கோயில் இன்னும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பெருசா ஃபேமஸ் ஆகாத கோயில். ஆனா ரொம்ப காமா, பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் கோயிலு. ஒரு ஹிடன் ஸ்பாட். நீங்க சென்னை பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அந்த கிராமத்துக்கு நடு அவ்வளோ பெரிய முருகர் வச்ச கோவில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தாச்சு, படிக்கட்டு ஏறி மேலே போகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதா? கதை முருகர் பிறந்த கதை தான். அங்கே பாருங்க சிவன் பார்வதி இருக்காங்க. அப்புறம் இங்கே கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் இருக்காங்க பாருங்க. அதை வந்து அழகா இங்கே சிலை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. மேலே போனோன்னா ஒரு ஜீவ சமாதி சிவலிங்கமும் இருப்பாங்க. மேலே போய் மரகத முருகரை பார்த்துட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய சிலை பாருங்க, மலேசியால இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் எந்த லொகேஷன், எங்க டைமிங் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.